மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகள்லாம் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 60% சக்ஸஸ் கொடுக்கறதாக தான் இருக்குது. உடல்நிலையில் ப்ராப்ளத்தால் அவங்க நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழலை நிறைய இருந்திருக்காங்க. அது எல்லாமே இப்போ 3க்கு குரு போகும்போது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குருனால என்ன பிரச்சனை கொடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம்லாம் செதறி போயிருந்துச்சு. ஏதோ ஒரு ரீதியான வருமானம் ஒரு பக்கம் வரும், ஏதோ ஒரு ரீதியான செலவும் கண்டிப்பாக இருக்கும். இந்த குரு பயிற்சி மாறும்போது கண்டிப்பாக வேலை கிடைக்கலன்றவங்களுக்கு வேலை கிடைக்கும். மிதுன ராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் நீண்ட நாட்களாக ஒரு இழுபறியிலெல்லாம் இருந்திருக்கும். அந்த திருமணம்லாம் கண்டிப்பாக குரு மாறும்போது திருமணம் நடத்தியே கொடுப்பாரு. பூர்வீகத்தினால ஏதாவது சொத்தோ இல்லை பூர்வீக கண்டுபிடிக்க முடியல, குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியல, குலதெய்வத்தினால ஏதாவது ஒரு இது இருக்குது, இது எல்லாமே கண்டிப்பாக குரு பகவான் அங்கே அமரும்போது அது எல்லாத்துக்கும் ஒரு பார்வையோ ஒரு வெளிச்சமோ கண்டிப்பாக கொடுத்து அதோடு நமக்கு ஒரு வழின்றது பிறக்கும். இந்த கடக ராசியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலான பரிகாரம் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடலோரம் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள். ப்ரோவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் இணைந்துள்ளார். வரவிருக்கக்கூடிய குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிக்கு தரப்போகுதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். குரு பயிற்சி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியிலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போ மேஷத்துக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு? மேஷத்துக்கு குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 3ல இருந்து ஏற்பட்ட முயற்சிகள் அனைத்துமே தடையும் தாமதமாக கொடுத்துட்டு இருந்தார். குரு 3ல இருக்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன்னா ஏற்கனவே மேஷராசிக்கு சனி பகவான் 12ல் அமர்ந்து அவர் ஒரு பக்கம் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. குரு பகவான் 3ல் அமர்ந்து மிதுனத்தில் உட்காந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஆனால் இப்போ மேஷராசிக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு போய் அமர போகிறாரு, 4ஆம் வீட்டுக்கு. ஆனால் 3 கம்பேர் பண்ணும்போது 4 பெரிய பலன் கொடுக்கலனாலும் நியூட்ரலாக ஒரு 60% பலனை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகள்லாம் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 60% சக்ஸஸ் கொடுக்கறதாக தான் இருக்குது. அதுலேயும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்க படிக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தாங்க. நிறைய அவங்க உழைப்பு போட்டும் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருந்துச்சு. அது எல்லாமே இந்த ஆண்டு நிறைய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய முழு முயற்சிகள் போட்டு அவங்க நிறைய விஷயங்களை அவங்க பண்ணி நிறைய செலவுகள்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. வரத்துக்கு முன்னாடி செலவு ஏகப்பட்டது இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. செலவு இருக்கும், அது ஆனால் பயனுள்ள செலவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்னா, ஒரு போராட்டமான பெரிய மனிதர்களுடைய ஒரு அச்சுறுத்தலோடலாம் இருந்திருப்பாங்க. நம்மளுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அஃபிஷியரு மேனேஜர்ஸ் அவங்களோட எல்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸோடு இருந்திருப்பாங்க. அது எல்லாமே இப்போ குருவோட பார்வைப்படும் போது ஓரளவுக்கு ரிலீஃப் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரீத் பண்ணுறதுக்கான நேரம் இப்போ வந்துடுச்சு உங்களுக்கு. ஸோ இந்த வருடம் உங்களுக்கு குரு பயிற்சி ஒரு 60லேருந்து 65% நல்லாவே இருக்கும், பயன்படுத்திக்கங்க. ஆனால் உங்களுடைய முயற்சி எங்கேயுமே நீங்கள் ட்ராப் அவுட் பண்ணாமல் உங்களுடைய முயற்சி போட்டுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஆண்டு கடந்த 1.5 ஆண்டை விட இந்த ஆண்டு நல்லாவே இருக்கும். இந்த 2026 குரு பயிற்சிக்கான பரிகாரம் என்ன? மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மருக்கு புதன்கிழமை தோறும் துளசி மாலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பானகம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பானகத்தை தானம் கொடுத்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் முதல்ல நீங்கி நீங்கள் எதிர்பார்த்த நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்கு மேஷராசிகள் இதை செஞ்சாலே போதும். இல்லை எங்களால் அதை கண்டுபிடிக்க முடியல, எங்களால் பானகம் செய்ய முடியலன்னு அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் முந்திரி திராட்சை இது பேச்சம்பழம் இது 3மே கூட லக்ஷ்மி நரசிம்மருக்கு வச்சுட்டு அதை நீங்கள் தானம் கொடுத்துட்டு வரும்போதும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது குரு பயிற்சி? ரிஷபராசிக்கு குரு பகவான் 2ல் அமர்ந்து தான் இருந்தார். 2ல் அமர்ந்து இருந்தாருன்றதுனால பொருளாதாரத்தை ஒன்றும் அள்ளி கொடுக்கல. அவர் நிறைய இடர்பாடு கொடுத்து தான் இருந்திருக்காரு. நிறைய அவங்க எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வரலை, எதிர்பார்த்த விஷயத்துலேருந்து நமக்கு நடக்கலை, நிறைய விஷயம் ஒரு தடை தாமதம். அதெல்லாம் விட முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உடல்நிலையை தான் நிறைய கை வச்சிருந்தார். உடல்நிலையில் ப்ராப்ளத்தால் அவங்க நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழலை நிறைய இருந்திருக்காங்க. அது எல்லாமே இப்போ 3க்கு குரு போகும்போது அவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்கும். பட் 2 கம்பேரிட்டிவ்லி 3 நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் நல்லா இருக்கும்.
பட் கண்டிப்பாக சில விஷயத்த மேனேஜ் பண்ணி சில விஷயத்த பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குருனால என்ன பிரச்சனை கொடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம்லாம் சிதறி போயிருந்துச்சு. ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தவங்க தனியாக போகிறது, இந்த மாதிரி விஷயம் நிறைய நடந்துருந்துச்சு. இவங்களோட பணம் சில இடத்துல போய் லாக் ஆகி இருந்துச்சு. நல்ல பிஸ்னஸ் நடந்துட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ இடத்துல ஸ்டக் ஆன மாதிரிலாம் இருந்துச்சு. அது எல்லாமே இப்போ குருவோட பார்வைனால் ஓரளவுக்கு ரிலீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பணத்தை சேமிச்சு வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கங்க. இந்த ஆண்டு ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உங்க கையில பணப்புழக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இந்த 2026 குரு பெயர்ச்சிக்கான பரிகாரம் என்ன மேம்? ரிஷபராசி ரிஷப ராசிக்கு மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆண்டு நிறைய முயற்சிகள் வரும். பொருளாதாரம் ஏற்கனவே பெண்டிங்ல இருந்த பொருளாதாரம்னா இந்த ஆண்டு கண்டிப்பாக வரும். அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கணும் அப்படின்றதுக்காக மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம அந்த சுக்கிர ஓரேன்ற டைம்ல போய் வழிபாடு எடுத்துட்டு கல்கண்ணும் பேர்ச்சம்பழத்தையும் தானம் கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது 2026 குரு பெயர்ச்சி? மிதுன ராசிக்கு கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஜென்மத்திலேயே அமர்ந்து சிறை வைத்தா மாதிரி எதையும் மூவ் பண்ண முடியாமல் ஒரு இக்கட்டான சூழல் தான் இருந்தார். எப்பயுமே நான் பல பதிவில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குரு ஒரு வீட்டில் அமர்ந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டார், நம்மளை சிறை வச்சிடுவார். அதுலேயும் பர்டிகுலராக அந்த வீட்லேயே ஏதாவது கிரகம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த கிரகம் தசை நடத்துச்சுன்னு வச்சிங்கன்னா சுத்தம் குருவால் நமக்கு எந்த பயனும் இல்லைன்ற ஒரு சூழல் தான் அமையும். அப்போ மிதுன ராசிக்கு எப்படி இருந்துச்சுன்னா, போன வாட்டி அப்படி தான் இருந்துச்சு. அவங்கள யாரோ கட்டி போட்டு வச்ச மாதிரி, யாரோ ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்ச மாதிரி இந்த மிதுன ராசிக்கு இருந்தது. பட் இப்போ குரு பகவான் 2க்கு வரும்போது ஏதோ ஒரு ரீதியான வருமானம் ஒரு பக்கம் வரும், ஏதோ ஒரு ரீதியான செலவும் கண்டிப்பாக இருக்கும். இந்த குரு பயிற்சி மாறும்போது கண்டிப்பாக வேலை கிடைக்கலன்றவங்களுக்கு வேலை கிடைக்கும், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கலனாலும் ஏதோ ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும், ஏற்றுக்குங்க. அதே மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வேலையாட்கள் கிட்ட கரெக்டாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேலையாட்கள் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேலை இருக்கும் உங்களுக்கு, ஆனால் வேலையாட்கள் இருப்பாங்களான்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அதில் ரொம்ப ரொம்ப கவனம் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி இந்த மிதுன ராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் நீண்ட நாட்களாக ஒரு இழுபறியிலலாம் இருந்திருக்கும். அந்த திருமணம்லாம் கண்டிப்பாக குரு மாறும்போது திருமணம் நடத்தியே கொடுப்பாரு. ஏன்னா இந்த மிதுன ராசியில் 90s கிட்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. திருமணம் ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கும். காதலெல்லாம் ஒரு வீட்டில் ஒத்துருந்துருப்பாங்க, ஒரு வீட்டில் ஒத்துக்காமல் இருந்திருப்பாங்க. அது எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு கை கூடக்கூடிய காலமாக இருக்குது. இந்த ஆண்டு மிதுன ராசிக்கு ஓரளவுக்கு ஒரு 67% இருக்கும். மிதுன ராசிக்கு நல்லாவே இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. பட் நிதானம் வேணும், கவனம் வேணும். எந்த ஒரு வேலை செய்யும் போதும் 1க்கு 3 முறை 4 முறை யோசித்து செய்யும் போது மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இந்த 2026 குரு பயிற்சிக்கான பரிகாரம் என்ன மேம்? மிதுன ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசிக்கு தன்வந்திரி பகவான் இருக்கு பார்த்தீங்கன்னா, தன்வந்திரி பகவானை புதன்கிழமை இல்லை வியாழக்கிழமை நீங்கள் தன்வந்திரி பகவானுக்கு நமக்கு இங்கே கோவில் கிடையாது, நீங்கள் வீட்லேயே கூட ஒரு சின்ன ஃபோட்டோ வச்சு அவருக்குமே நெய்வேத்தியமாக நெய்யால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு உணவு, நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன தேங்காய் திருவல் வெல்லம் போட்டுட்டு கூட அதில் ஒரு ட்ராப் நெய் விட்டுட்டு கூட அவருக்கு ஒரு நெய்வேத்திய பிரசாதமாக வச்சுட்டு நீங்கள் வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். முக்கியமாக உங்களுடைய மன அழுத்தம்ன்றது அழுத்தம் தான் ஆக்சுவலாக மிதுனை பொறுத்த வரைக்கும் நிறைய அழுத்தத்தில் இருப்பாங்க. அந்த அழுத்தம்ன்றது கண்டிப்பாக குறையும். இப்போ கடகராசிக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? கடகராசிக்கு ஜென்மத்திலே குரு பகவான் வரப்போறாரு. ஸோ ஜென்மத்தில் குரு வராரு அப்படின்றதுனால நமக்கு ரொம்ப அள்ளி கொடுப்பார்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்மகுரு கண்டிப்பாக எதுவுமே செய்யவே மாட்டார். ஜென்மகுரு சிறை தான் வைப்பார் நம்மளை. அதுலேயும் பர்டிகுலராக அங்கேயே குரு இருந்துட்டார்னு வச்சுக்கோங்க. சிலரோட ஜாதகத்தில் குரு அங்கேயே இருப்பார். அங்கேயே இருந்துட்டார்னா அந்த குரு பெருசாக இயங்க மாட்டார். நமக்கு ஒரு 60% மட்டும்தான் இயங்குவார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது நமக்கு கடகத்துக்கு குருன்னும் போது 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடியதுனால ஓரளவுக்கு நல்பலன்களை கொடுப்பாரு. பட் எதுவுமே பண்ணாமல் இருக்க மாட்டார், கண்டிப்பாக கொடுப்பார். பட் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். என்ன அப்படின்னா, ஜென்ம குருன்றது சிறை வாழ்க்கை, சிறை மாதிரி. அப்போது ரொம்ப பதட்டம்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அவங்களால எந்த ஒரு விஷயம் செய்கிறோம், சாதாரண விஷயம் கூட பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க, ஒரு டென்ஷனாக இருப்பாங்க, ஒரு இதுவாக இருப்பாங்க. அது எல்லாமே இந்த குரு கொடுப்பாரு. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். ரொம்ப நிதானத்தோடு செய்யும் போது இந்த கடகராசிக்கு நல்லாயிருக்கும். அதாவது கடகராசியில் தெரிஞ்சு ஒரு 10 ஆண்டாவே
ஏதாவது ஒரு ரீதியான ஒரு இடையூறு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுலேயும் பர்டிகுலராக இந்த 7 ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்கு ஒரு ப்ரமோஷன்றது கிடையாது. வேலையில் அவங்க பார்க்கக்கூடிய வேலையில் ஒரு அங்கீகாரம்ன்றது கிடைக்கல. அதே மாதிரி கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரங்க நிறைய பேருக்கு திருமணம் ஆகிறதுல ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னா 89 பிறந்தவங்க 90s பிறந்தவங்க நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை. அப்படி திருமணம் ஆகியிருந்தாலுமே அந்த திருமணத்தில் ஏதோ ஒரு இடர்பாடுன்னு இருந்துச்சு. கண்டிப்பாக அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருவார். முதல்ல கண்டிப்பாக திருமணம் பண்ணி கொடுத்துருவாரு. கண்டிப்பாக திருமணம் ஏற்கனவே ஃபஸ்ட் மேரேஜ் ஏதாவது ப்ராப்ளம் வச்சுன்னா செகண்ட் மேரேஜ் கிளியர் பண்ணி கொடுக்கறது, இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அது எல்லாமே கண்டிப்பாக குரு பகவான் கிளியர் பண்ணி கொடுத்துருவார். அதே மாதிரி அவருடைய சொத்து, பூர்வீகத்தினால ஏதாவது சொத்தோ இல்லை பூர்வீக கண்டுபிடிக்க முடியல, குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியல, குலதெய்வத்தினால ஏதாவது ஒரு இது இருக்குது, இது எல்லாமே கண்டிப்பாக குரு பகவான் அங்கே அமரும் போது அது எல்லாத்துக்கும் ஒரு பார்வையோ ஒரு வெளிச்சமோ கண்டிப்பாக கொடுத்து அதோடு நமக்கு ஒரு வழின்றது பிறக்கும். அதற்கப்புறம் குரு பகவானால் அங்கே என்ன மாதிரியெல்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகத்துக்கு குரு பகவான் வரும்போது கண்டிப்பாக மழை பொழிவுன்றது இருக்கும். அது நம்ம பொதுவில் பார்த்துட்டோம். நம்ம கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு செல்வம் இருக்கும், ஒரு வீடு வாங்குறது, ஆசைகள் நிறைவேறும், குடும்ப வாழ்க்கை அமையும், பெரியவர்களால் நிறைய நன்மைகள் நடக்கும். இவங்க ஆன்மீக சுற்றுலாக்காக வெளியூருக்கு போகிறது வர்றதுன்றது இருக்கும். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் கடகராசியில் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70-60-70% வெளிநாட்டில் இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இங்கே வந்துட்டு திரும்பவும் அங்கேயே போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அங்கேயே பிஆர் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கடகராசி இவ்வளோ நாள் என்ன மாதிரி தடை தாமதத்தை சந்திச்சாங்களோ அது ஸ்டில் மெயின்டைன் ஆகும். பட் ஒரு ரிலீஃப்ன்றது கிடைக்கும். என்னதான் தடை தாமதம் கொடுத்தாலும் பட் கடைசியாக கிளியர் ஆகுதுன்றது நமக்கு ஃபேவராக தான் கிளியர் ஆகும். ஸோ அதில் நம்ம தெளிவாக இருந்துக்கலாம். கடகத்தில் குரு வரும்போது இப்படி நடக்கும்ன்றது. இதையும் தாண்டி அவங்களோட சொந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் நமக்கு என்ன மாதிரி இருக்குன்றது தெரிஞ்சிடும். இந்த கடக ராசியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலான பரிகாரம் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடலோரம் இருக்கக்கூடிய ஜீவசமாதிகள், கடலோரத்தில் எங்கே ஜீவசமாதிகள் இருக்கோ அந்த ஜீவசமாதிகளுக்கு உங்களோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு போங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை போயிட்டு அந்த ஜீவசமாதிக்கு உங்களால் முடிஞ்ச விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மாதிரி இடையூறு இருக்கோ அது எல்லாமே கிளியர் ஆகும். இந்த 2026 குரு பெயர்ச்சிக்கான பரிகாரம் என்ன மேம்? கடகராசிக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலோரம் இருக்கக்கூடிய ஜீவசமாதிகள் எந்த ஊரில் வேணாலும் இருக்கட்டும். சென்னையிலே பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டினத்தார் இருக்காரு. அந்த மாதிரி ஜீவசமாதிகளுக்கு போயிட்டு நீங்கள் அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போங்க. அப்படி முடியாதவங்க திங்கக்கிழமை சந்திர ஓரையில் போகலாம். அப்படியே எந்த டைம்லேயே போயிட்டு ஜீவசமாதிக்கு ஃபுல்லாக முடிஞ்ச ஏதாவது உதவிகள் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணி கொடுக்கறது, ஏதாவது சேவை செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. முடியாதவங்க ஏதாவது உணவு வாங்கிட்டு போய் தானம் கொடுத்துட்டு ஒரு 20 நிமிஷம் அந்த ஜீவசமாதி பக்கத்தில் அமர்ந்துட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கும் ஒரு சூழல். ஆக்சுவலாக குரு ஜென்மத்துக்கு வரும்போது என்னன்னா, சிறை வைத்தனா எல்லாமே இருக்கும், நம்மளை சுற்றி எல்லாமே இருக்கும், எதையும் நம்ம அனுபவிக்க முடியாது. அந்த இறுக்கத்தை போக்கி கொடுக்கறதுக்கு தான் இந்த ஜீவசமாதி போயிட்டு வர சொல்கிறேன். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி. நன்றி.